நன்னிய பஞ்சாங்கம் பதிவு அர்ச்சனைங்கிற தலைப்பில் வரக்கூடியது. விடுங்க, இது அவசரம் இல்லாமல் விடுங்க. இவர் எங்கே போனார்? சிவஞானம் இந்த திருமந்திரம் 5 மந்திரமும் படிச்சுட்டு போங்க. நன்னும் பிறதாரம் நீத்தார் அவித்தார் அந்நிய நைவேத்தியம். அதற்கு பிறகு அனுசந்தானம், நன்னிய பஞ்சாங்கம். பஞ்சாங்கங்கிறது நமஸ்காரம். நமஸ்காரம், நன்னும் ஜபம், ஜபம் செய்தல். அதற்கடுத்து அந்த அனல்னு இருக்கும். அனலுங்கிறதுக்கு அப்படியே பொருள் எடுக்காமல் வேள்வி செய்தல்னு எடுக்கணும். அனலுங்கிறது வேள்வி செய்தல்னு எடுக்கணும். பவம்ங்கிறதுக்கு காற்றுன்னு பொருள் எடுத்து, பவனத்தொடுன்னு இருக்குதா ஒரு வார்த்தை, காற்றுன்னு பொருள் எடுத்து அதை யோகத்தோடு கொண்டு சேர்க்கணும். பிராணாயாமம் சொன்னால் கூட தவறு கிடையாது. என்ன சொல்லலாம்? பிராணாயாமம்னு கூட சொல்லலாம். சுத்தமான காற்றுன்னு போட்டிருக்காங்க, அதை விட எப்படி சொல்லிடுறது நல்லாயிருக்கும்? பிராணாயாமம்ங்கிறது நல்லாயிருக்கு. அந்த புலனடக்கம்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. நாவினால் நாச்சுவைக்கு அடிமையாகாமல் இருத்தல், ஆசைகளை அடக்குதல். சரியா? பிறகு அந்த அனுசந்தானங்கிறதோட சேர்த்து சொல்லும்போது அந்த இயம நியமங்களில் நிற்கிறதெல்லாம் சேர்த்து தான் அந்த வார்த்தையால் பயன்படுத்துகிறாங்க. தோத்திரம், வணக்கம், நியமம் எல்லாம் அதில் சேர்ந்துருது. அப்போ மந்திரத்தினுடைய முழு பொருள் என்னென்னா, நன்னும் பிறதாரம் நீத்தாருங்கிறது இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம். அவித்தார்னா புலனடக்கம் உடையவர்களாக இருத்தல். அந்நிய என்பதற்கு இனியன்னு அர்த்தம். இந்த இடத்துல இனிமையான அர்த்தம். இனிமையான நைவேத்தியத்தை இறைவனுக்கு கொடுத்தல். அனுசந்தானத்தில் தோத்திரம், வணக்கமெல்லாம் சேர்த்துக்கிடணும். அனுசந்தானம்ங்கிறதுல தோத்திரம் பாடுதல், வணக்கம் செய்தல் வரும். பஞ்சாங்கங்கிறது 5 அங்கங்களால் நமஸ்காரம் செய்தல். அது பஞ்சாங்கம் சொல்லும்போது 8 அங்கமும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த அனுசந்தானத்துக்கான சரியான விளக்கம் என்னென்னா, இடைவிடாது செய்தல்னு எடுக்கணும். பாடினாலும் இடைவிடாமல் பாடுதல், வணங்கினாலும் அதை நாள்தோறும் செய்தல், ஜபம் நாள்தோறும் செய்தல்ங்கிறது அந்த அனுசந்தானங்கிறது எல்லாத்துலேயுமே பொருந்தும். அனுதினமும்னு சொல்கிறோம்ல, அனவரதமும் அனுதினமும்னு சொல்கிறோம்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த வார்த்தை அனுசந்தானம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்போதும்ங்கிறது அந்த அனுசந்தானங்கிறதுலேருந்து வரும். தோத்திரம், வணக்கம், ஜபம், வேள்வி எல்லாமே இடைவிடாது நிகழணும். அதுபோல் பஞ்சாங்க நமஸ்காரம், அட்டாங்க நமஸ்காரங்களெல்லாம் செய்தல். பஞ்சாங்க நமஸ்காரம்னா தோள்கள் 2, முழந்தாள் 2, முகம் 1.
தரையில் படும்படியாக வணங்கினா அதுக்கு பேர் பஞ்சாங்க நமஸ்காரம். ஆமாம். தோள் 2, முழந்தாள் 2, முகம் 1 பெண்களுக்குரியது. ஆண்களும் செய்யலாம், பெண்களுக்கு இதுதான், இதற்கு மேலே கிடையாது. 2 தோள் 2 முழங்கால் முகம் தரையில் படணும். இதுக்கு ஆமாம், இதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேர். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அட்டாங்க நமஸ்காரம் யார் செய்யக்கூடாது? பெண்கள் செய்யக்கூடாது. பெண்கள் செய்யக்கூடாது. அந்த அட்டாங்க நமஸ்காரத்தில் இன்னும் ஒரு 3 சேரும். அது எதுனா 2 காது. காதை இப்படி திருப்புவாங்க. நீங்கள் சரியாக நமஸ்காரம் பண்ணுறவங்க மடங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி படுத்து காதை இப்படி திருப்புவாங்க. காது தரையில் படணும். 2 காது, மார்பு தரையில் படும்படியாக வணங்கணும். அப்போ அது அட்டாங்க நமஸ்காரம். இது அட்டாங்க நமஸ்காரத்துக்கு இன்னொரு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். என்ன நமஸ்காரம்? சாஷ்டாங்க நமஸ்காரம். அட்டாங்கம் சாஷ்டாங்கம் ஆண்களுக்கு, பஞ்சாங்கம் ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். சரியா? இதையெல்லாம் இதில் தொகுத்து சொல்கிறாரு. இதெல்லாம் அர்ச்சனையோடு சேர்த்து சொல்கிறார். இல்லறத்தில் ஒழுக்கமாக இருக்கிறது, நாவின் சுவைக்கு அடிமையாகாமல் இருக்கிறது, ஆசைகளை விடுறது, விரும்பிய நைவேத்தியம். யார் விரும்பிய? இறைவன் விரும்பிய. உங்களுக்கு பிடிச்ச பிரசாதத்தை செஞ்சேன். விரும்பிய நைவேத்தியம், அனுசந்தானம். இதில் சொல்லப்பட்ட எதையும் அனுதினமும் செய்தலுக்கு பேர் தான் அனுசந்தானம். தோத்திரமாக இருக்கலாம், அல்லது வணக்கமாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம், வேள்வியாக இருக்கலாம், பிராணாயாமம் இருக்கலாம். அதில் என்ன இருக்கக்கூடாது? இடைவெளி இருக்கக்கூடாது. இந்த வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில் சொன்னோம், முட்டாமல்னு சொன்னோம். வெள்ளிக்கு மாரியம்மன் கோயிலில் சொன்னோம், முட்டாமல் செய்யணும். ஆமாம். நன்னிய பஞ்சாங்கம் 5 வகையான நமஸ்காரம். அதில் 5 தான் திருமூலர் சொல்கிறாரு. அந்த உரையாசிரியர் எதையும் சேர்த்து சொல்கிறாரு, 8ஐயும் சேர்த்து அட்டாங்கம் சாஷ்டாங்கம் சேர்த்து சொல்கிறாரு. நன்னும் ஜபம், மண்ணும் அனல்ங்கிறதுக்கு நேரடியாக அப்படியே பொருள் எடுக்காமல் வேள்வின்னு பொருள் எடுக்கணும். பவனம்ங்கிறதுக்கு காற்றுன்னு அப்படியே பொருள் எடுக்காமல் பிராணாயாமம்னு பொருள் எடுக்கணும். இவை எல்லாமே எதில் அடங்கிரும்? அர்ச்சனையில் அடங்கிடும். அர்ச்சனைனா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? இவ்வளவு நாளும் வெறும் சாமிக்கு பூ போட்டால் வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் திருமூலருடைய அர்ச்சனையில் இந்த விதிமுறைகள் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வேள்வி செய்ய வர்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வேள்வி செய்கிறதுக்கு முன்பு நிறைய அவங்களுடைய தனிப்பட்ட அனுஷ்டானம் பண்ணுவாங்க. வேள்விக்கு போகிறதுக்கு முந்தி தனிப்பட்ட அனுஷ்டானம், அவங்களுடைய இண்டிவிஜுவல் வழிபாடு செஞ்சுட்டு தான் எதுக்கு போவாங்க? வேள்விக்கு போவாங்க. தனியாக உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆமாம், பண்ணிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே உட்காந்து பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் விடக்கூடாதுங்கிறார். இன்றைக்கி வேள்விக்கு தானே போகிறோம், அனுஷ்டானம் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அனுசந்தானத்தை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம யாத்திரை போயிருந்தோம். கும்பகோணத்தில் எல்லாம் வேள்வி அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு தானே போனோம். கும்பகோணத்தில் கல்யாண மண்டபத்தில் எல்லாம் உட்காந்து அவங்களுடைய பூஜைகள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு தான் போனோம். அது எதையுமே என்ன செய்யக்கூடாது? எந்த சூழலிலும் விடக்கூடாது, எந்த காரணத்திலும் விடக்கூடாது. அடுத்த மந்திரம் வேண்டார்கள்னு தொடங்குதா? எப்படி தொடங்குது? வேண்டார்கள் கண்மம். இந்த மந்திரத்தினுடைய இனி வர்ற மந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் எளிமையான பொருள் தான். வேண்டார்கள் கண்மம் என்பதற்கு, அதாவது காமிய கண்மங்கள் நிஷ்காமிய கண்மங்கள்னு சித்தாந்தத்தில் சொல்கிறோம். பயன் கருதி செய்யும் செயல், பயன் கருதாமல் செய்கின்ற செயல். அதான் பயன் கருதி செய்தால் காமிய கண்மங்கள், பயன் கருதாமல் செய்தால் நிஷ்காமிய கர்மங்கள். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, எதை செய்தாலும் பயன் எதிர்பாராமல் செய். இதுதான் மந்திரத்தினுடைய பொருள். சாரம் அவ்வளவுதான். வேண்டார்கள் கண்மம் இவளுக்கு ஆட்பட்டோர். சிவபெருமானுக்கு யார் ஒருவர் அடிமையாகி விடுகிறாரோ அவர் வேண்டார்கள் கண்மம். கண்மம்னா என்ன கண்மத்தை செய்ய மாட்டார்? காமிய கண்மத்தை செய்ய மாட்டார். அதாவது அவர் செய்கின்ற செயல்கள் புண்ணிய செயல்களாக இருந்தாலும் பசு புண்ணிய செயல்களை செய்யாமல் பதிபுண்ணிய செயல்களை செய்வார். உரையில் அதுதான் இருக்குது. என்ன செயல்களை செய்வார்? பதிபுண்ணிய செயல்களையே செய்வார். விமலனுக்கு ஆட்பட்டோர். மாசற்ற இறைவனுக்கு, விமலன்கிறது இறைவன் மாசற்றவன். உயிர்களுக்கு இறைவனுக்கு என்ன வேறுபாடு? உயிர் அனாதியிலேயே பாசத்தோடு இருக்கிறது, இறைவன் அனாதியிலே பாசம் இல்லாமல் இருக்கிறார். அதனால் விமலன். ஆட்பட்டோர் வேண்டார்கள் கண்மும் அதில் இச்சையற்ற பேர்.
அதால் அவங்க அந்த காமிய கன்மத்தில் இச்சை இல்லாதவர்கள் காமிய கன்மத்தை செய்வதில்லை. அதாவது இப்போ நாமளே நீங்கள் வீடு பேறு தான் உங்களுக்கு நோக்கம் என்றால் நீங்கள் வேள்வி செய்யும்போது கூட அந்த வேள்வியில் ஒரு பயன் எதிர்பார்க்காமல் செய்யணும். புரியுதா? மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம், அது வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் சாதனம் பண்ணணும். அதைத்தான் அந்த இடத்துல திருமூலர் வலியுறுத்துறார். அதனால தான் நீங்கள் அனுஷ்டானத்தில் விசேட தீக்கை வாங்கியவர்கள் அனுஷ்டானம் பண்ணும்போது கடைசியில் எல்லாத்தையுமே ஒப்படைக்கணும். இந்த மந்திர பலனை, இந்த பூஜை பலனை எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு சாமிகிட்டே திருப்பி கொடுத்துட்டு தான் பூஜையை முடிக்கணும். ஆமாம், அல்லது இது என்ன பூஜையாகிவிடும்? காமிய பூஜை ஆகிவிடுங்கிறதுனால சாமிகிட்ட அதை ஒப்படைச்சிட்டு தான் தன்னுடைய பூஜையை அவர் முடிக்கணும். சாஸ்திரப்படி நமக்கு அப்படி தான் அந்த இதுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சையற்றவர். எதில் இச்சையற்ற பேர்? மேலே சொன்னது அதில் காலில் நான் பண்டரி சுட்டு. எதில் நான் காமிய கண்மத்தில் இச்சை இல்லைன்னா பசுபாச புண்ணியங்களை தேடி செய்ய மாட்டாங்க. நான் இதை செய்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். எதுக்காக பண்ணினேன்? நீங்கள் வேணும், அவ்வளோதான். உங்களுக்காக பண்ணினேன்னு கூட சொல்லக்கூடாது. வீடும் வேண்டான்னார் சேக்கிழார். மோட்சத்தை கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார். வீடும் வேண்டா விரலின் விளங்கினாருங்கிறார். மோட்சத்தை கூட கேட்கக்கூடாதுங்கிறார் சேக்கிழார். எனவே வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சையற்ற பேர்னா சைவத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் சிவனே எதற்காக இதை செய்கிறாய்னா எனக்கு மோட்சம் வேணும், அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே டிமாண்ட் பண்ணக்கூடாது. எதில்? சைவத்தில். எனக்கு இதில் வேறு எதற்காகவும் நான் இதை செய்யவில்லைன்னு சொல்லணும். அந்த திருச்சதகத்தில் இது நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சதகத்தில் 60 to 70, 70 to 71 இந்த அன்பு, இந்த காமியம் கருதாத அன்பை மாணிக்கவாசகர் அதிகமாக பேசுகிறார். எங்கே? திருச்சதகத்தில் 60 முதல் 70, 70 முதல் 80 நிறைய வரும். கொண்டாங்க, நான் எடுத்துட்றேன். திருச்சதகத்தில் எத்தனாவது மந்திரம் வந்திருக்கு? 60க்கு மேலே வரும். புரியுதா? எடுத்த உடனே இருக்குது 71வது மந்திரம். 71வது மந்திரம் பாருங்கள். அதற்கு தலைப்பு ஆனந்தத்து அழுந்துதல். அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள். புணர்ப்பதொக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூண நோக்கினாய், புணர்ப்பதன்று இது என்றபோது நின்னோடு என்னோடு இன்னிதாம், புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கலர்க்கனே. அந்த வரிதான். எனக்கு அன்பு உன் திருவடியில் வரணும். எனக்கு அன்பு எதில் வந்துடக்கூடாது? காமியத்தில் வந்து விடக்கூடாது. அன்பு நின் கலர்க்கனே 71 சொல்கிறார். அதே மாதிரி 73 சொல்கிறாரு, மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே. உன்னோடு கலந்தவர்கள் எப்படி அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த அன்பை எனக்கும் கொஞ்சம் தாங்கங்கிறார். செய்தி என்ன? செய்தி என்னன்னா, என்னுடைய செயல்கள் எதாக போய்விடக்கூடாது? காமியமாக போய்விடக்கூடாது, நிஷ்காமியமாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பு தான் வேணும். என்ன வேணும்? அன்பு வேணும் அப்படி சொல்லணும் என்று அதுக்கு அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார். 74 சொல்கிறாரு, வேண்டுமின் கலர்க்கன் அன்பு, உன்னுடைய திருவடியில் தான் எனக்கு அன்பு வேணும். நான் இதை செய்தேன், இதை செய்ததனால் எனக்கு நீ இதை தர வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். பொய்மையை தீர்த்து மெய்மையை அருள்றதை வேண்டது. இது நீங்கள் இந்த பகுதிக்குள்ளே போனீங்கன்னா, நான் 71 பார்த்தேன். நீங்கள் அதுக்கு முன்னால் ஒரு 10 பின்னால் 10 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இது இருக்குது, நிறையா இருக்குது. ஆமாம். வேண்டார்கள் கண்மம் மிகு சிவ யோகிகள். வேண்டார்கள் என்பதையெல்லாம் காமிய பயன் வேண்டார்கள்னு எடுத்துக்கிடணும். சிவயோகிகளுக்கு காமிய பயன் எப்படி வரும்? ஒரு சிவயோகி இருக்கிறாரு, சரியை முடிச்சுட்டாரு, கிரியை முடிச்சுட்டாரு, யோகம் முடித்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சிவபெருமான் என்ன வேணும்னு கேட்டால் அது நல்லாவும் இருக்கும். எதுவும் வேண்டான்னு தானே யோகியமாக என்ன தெரியாமல் கேட்டுட்ருக்க அப்படி கேட்ட மாட்டாரா? என்ன சொல்கிறீங்க? அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? நீ தான் வேணும் அப்படி சொல்லுவார். அதைத்தான் யோகிகளும் இந்த காமிய பயனை வேண்டுவதில்லை. வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஐந்தன்பே. எத்தனாவது மந்திரம்? 91. ஆய்ந்துணர்ந்து உணர்வினால் மிக்க அன்பு ஒன்றே காரணமாக வழிபாட்டினை மேற்கொள்வார். நான் எடுத்து கொடுத்த திருச்சதக பாடல் ரொம்ப முக்கியம். நேரடியாக அதில் போய் பொருந்தும். அன்பு வந்துட்டுன்னா அவன் தன் சிவ வழிபாட்டில் எதையும் என்ன செய்ய மாட்டான், எதிர்பார்க்க மாட்டான். எனக்கு எது போதும், நீ கிடைச்சா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். கரெக்டாக இருக்கு.
அதைத்தான் இந்த மந்திரத்தில் சொன்னார். கணியூர்காரங்களுக்காக வேணா கூட அடுத்த வகுப்பில் கூட ஒரு தான் நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மந்திரம் சொல்லுங்கள், சீக்கிரம் முடிச்சிருவோம். தானவனாக அவனே தானாயிடந்த மந்திரம் அதானே? எத்தனாவது மந்திரம்? அதனுடைய உரை படிக்கலாம். சிவம் தான் தோன்றாத ஆன்மாவேயாய் நிற்றலும் ஆன்மா தான் தோன்றாது சிவமயாய் நிற்றலும் என்னும் இரு நிலைகளுள், அதாவது இறைவனுக்கும் உயிருக்கும் இடையில் 2 ஸ்டேஜ் இருக்குது. பக்குவப்படுவதற்கு முன்பு உயிர் தன் இருப்பை அறியும், யார் இருப்பை அறியாது. பக்குவப்பட்ட பிறகு இறைவன் இருப்பை அறியும். இவ்வளவு ஞாபகம் வச்சுடுங்க முதல்ல, அப்போ தான் அந்த மந்திரத்துக்குள்ளே போக முடியும். அப்படி சைவ சித்தாந்தம் அப்படியே வெளிப்படையாக இருக்குது, புரியுதா? என்னும் இரு நிலைகளுள் அறிபவனாகி ஆன்மா அறியப்படுபொருளாய் சிவமையாகி விடுகின்ற 2ஆம் நிலையை எய்தியவன் பின்பு அறிபவன் என்பதோடு நில்லாது அன்பு செய்வனாய் நிற்பான். அதாவது சிவமாம் தன்மை பெற்ற பிறகு அவன் அன்புமயமாகிறான். சிவமாம் தன்மை பெற்ற பிறகு இந்த மந்திரத்தை கொஞ்சம் சுருக்கி சொல்லுங்கள் சார்னா, 10 நூற்பா தெரிஞ்சால் போதும். அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மரமாகி தன்னோடு வல்வினை அன்றே இன்றே மெய்கண்டார் சொல்கிறார். அவனே தானேயாகி அன்னறினா என்ன அர்த்தம்னா, இறைவன் இருப்பு உணர்ந்து யார் இருப்பை மறந்து, தன்னிருப்பை மறந்து. இதை அருணகிரியார் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அப்படிங்கிறார். நீயும் நானுமாய் என்ன பொருள்? நம்ம 2 பேர் இருக்கோம், ஆனால் அனுபவம் ஒன்று தான் நடக்குங்கிறார். நீயும் நானுமாய் ஏகபோகமாய், நம்ம 2 பேர் இருக்கிறோம். அப்போ எத்தனை அனுபவம் வரணும்? எனக்கு என்ன அனுபவம் வரணும்? எனக்கு உலக அனுபவம் வரணும், உனக்கு சிவ அனுபவம் வரணும். ஆனால் நம்ம 2 பேரும் இருக்கோம், சிவானுபவம் மட்டும்தான் நடக்குதுங்கிறார். நீயும் நானுமாய் ஏகபோகமாய். அதே அருணகிரியார் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என்னை விழுங்கி யானாகி, வெறும் என்னை விழுங்கி யானாகிங்கிறார். என்னை விழுங்கிட்டேங்கிறார். அதுவும் அருணகிரியார் தான் சொல்கிறார், என்னை விழுங்கிங்கிறார். விழுங்கி என்பதன் பொருள் சிவன் இருப்பு தெரியும், யார் இருப்பு தெரியாது, ஆன்ம இருப்பு தெரியும். அதை காலையில் அதுக்கு தான் ஒரு விளக்கம் சொன்னேன். அந்த விளக்கு உதாரணம் சொன்னேன். பகல் விளக்கு சிவப்பிரகாசத்தில் இருக்குது. வீட்டில் போய் சிவப்பிரகாசம் ஒவ்வொரு மந்திரமாக படிங்க. பகல் விளக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. பகல் விளக்கில் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். சூரியன் வந்த பிறகு பகல் விளக்கு நமக்கு தேவையில்லை. பகல் விளக்கு இல்லாமலும் போகலை, மறந்துடக்கூடாது. பகல் விளக்கு இல்லாமலும் போகலை. ஆனால் பகல் விளக்கு எதற்குள் அடங்கிட்டு யாரும் சொல்ல போகிறதில்லை. இந்த விளக்கு இல்லைன்னா நான் அந்த தெருவழியாக போயிருக்க மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த விளக்கு இருக்குது. அதுபோல் ஆன்மா இருக்கும், ஆனால் அதன் இருப்பு தெரியாது. யார் இருப்பு தான் தெரியும்? இறைவனுடைய இருப்பு தான் தெரியும். அதைத்தான் சொல்கிறார். சிவமாம் தன்மை பெற்று எல்லாம் சிவம் என்று அறிந்த பிறகு உயிர் நிலையை எழுதிய பின்பு அறிபவன் என்பதோடு நில்லாது அன்பு செய்பவனாக மாறிடும். நான் அறிபவனுங்கிறத விட்டுறோம், நான் அன்பு செய்பவனுங்கிற இடத்துக்கு ஆன்மா போயிடும். அதை இந்நிலையே சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்னும் 4 சிவபோகத்தை குறிக்கிறது. தசகாரியத்தை ஏன் சார் இவ்வளோ சீக்கிரமாக சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க நிறைய பேர். தசகாரியம் வகுப்பில் தேவையாங்கிறாங்க. உரையில் பாருங்கள், இதைத்தான் சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகத்தில் சிவரூபம் 1, சிவதரிசனம் 2, சிவயோகம் 3, சிவபோகம் 4. அதைத்தான் 4வது நிலைன்னு சொல்கிறோங்கிறார். மந்திரத்தை படிங்க. தானவனாக அவனே தானாயிட ஆன 2இல் அறிபவன் சிவமாக. நான் சொன்னதெல்லாம் வருதா? போனவன் அன்பிது 4ஆம் மரபு. 4ஆம் மரபு சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். 4வது ஸ்டேஜ். இப்போது தசகாரியத்தில் 4வது ஸ்டேஜ்னு பார்க்கக்கூடாது. 10 சிவனுக்குரியதில் 4வது ஸ்டேஜ். அது அருணையார் அவ்வளோ அழகாக தெளிவுபடுத்தி எழுதியிருக்கிறார். ஆகும் போனவன் அன்பிது 4ஆம் மரபுற தானவனாகும் ஓர் ஆசித்த தேவனே. சிவபோகத்தை அடைய சிவமாம் தன்மையை எய்தும் வழியாகும். இதில் ஆசித்தங்கிற வார்த்தை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும். அதாவது ஆசித்தல் என்றால் வேண்டுதல்னு அர்த்தம். ஆகும் ஓர் ஆசித்த தேவனே, உயிரால் வேண்டுதல் செய்யப்பட்ட இறைவன் அர்த்தம்.
இன்னும் 2 மந்திரம் தான், கிளம்பிடலாம். வழக்கத்தை விட நமக்கு ஆக்சுவலாக ஆதீனப்படி 5 மணி வரைக்கும் படிக்கணும். இன்றைக்கி தான் ஆதீனத்துக்கு கட்டுப்பட்டிருக்கும் கொஞ்சமாவது. ஆதீன விதிப்படி 5 மணி வரைக்கும் இருக்கணும். ஒரு ஊர்லேயும் 5 மணிக்கு வரைக்கும் இருக்கிறதில்ல. திருவாரூரில் சித்தாந்தம் 7 மணி வரைக்கும் நடக்குது. சித்தாந்த வகுப்பு நைட்டு 7 மணி வரைக்கும் நடக்குது திருவாரூரில். டைரக்டர் தான் சொன்னாங்க. சில ஊரில் 3 மணிக்கே எல்லாம் கதவை பூட்டிட்டு போயிடுறீங்க, சில ஊரில் 7 மணி. நான் என்ன சொல்லங்கிறாரு. அடுத்த மந்திரம், ஆமாம் சமப்படுத்திடுங்கன்னு சொல்லிடுறாங்க. தெளிவரும் நாளில்ங்கிற மந்திரம். இதில் தெளிவு என்ற சொல்லுக்கு சிவமே பரம்பொருள் என்று அறிவது தான் தெளிவு. காலையில் டாக்டர் சார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் சொன்னாங்களா, அதே தெளிவு தான். ஆமாம் தெளிதல், ஆமாம் அதே தான். தெளிவு என்பது சிவமே பரம்பொருள் என்று தெளிதல். சிவன் அன்றி யாரும் வேறு யாதும் இல்லை என்ற தெளிவு வந்த சிவத்தில் அழுந்தி, சிவத்தில் அழுந்து தன்னை மறக்கணும். அந்த மந்திரத்தில் என்ன சொன்னாரோ அதை தான் இங்கே சொல்கிறார். சூரியனுக்குள் எதன் இருப்பு போகிறது? பகல் விளக்கு இருப்பு இருக்கிறது, ஆனால் இருப்பு தெரியாமல் போவது போல சிவத்துக்குள் அடங்கி நம்ம இருப்பு தெரியக்கூடாது. யார் இருப்பு தான் தெரியணும்? இறைவன் இருப்பு தான் தெரியணும். இதை மாணிக்க வாசகர் ஊன்கட்டு உயிர், இதுதான் கெட்டு, ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி. நான் கெடுதல் என்பதற்கு நான் இல்லாமல் போதல் என்று பொருள் அல்ல, ஒடுங்குதல்னு பொருள். நான் கெட்டவா பாடி பாடுறார். சரியா? அந்த மந்திரத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் இது. ஆமாம் லைட்டு, ஆமாம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதே தான். சிவனன்று வேறு யாதும் இல்லை என்ற தெளிவு வந்து சிவத்தில் அழுந்தி தன்னையும் மறந்த பொழுதே சிவானந்தம் ஊற்றெடுப்பதாகும். சிவானந்தத்தை ஒரு உயிர் அறியணும்னா ஆன்மாவை பற்றிய சிந்தனைகளை அது கடந்து வந்துடணும். தன்னை பற்றிய அறிவையும் கிடக்கணும். ரமண மகரிஷி நல்லா தான் சொல்கிறார். ஒரு இடத்துல நின்றுக்கிட்டார். எங்கன்னா நான் யாரில் அதிகமாக சைக்கிள் ஸ்டாண்டை போடுறார், புரியுதா? அதில் நின்றுக்கிட்டார் போய் நான் யார். ஆனால் சைவம் அதுக்கு பிறகு நிறைய நான் ஏது நீ ஏது நாதனடம் தானே 5 எழுத்து தானேது பயணத்தை கூட்டுது. அப்போ ஆன்மா தன்னை அறிந்தால் மட்டும் போதாது, யாரையும் அறியணும்? இறைவனை அறியணும். தன்னை மறக்கணும். தன்னை அறிதல் பெருசல்ல, அறிந்த தன்னை என்ன செய்யணும்? மறக்கணும். ஆன்ம சுத்திக்கு வந்து வரணும். வரல. அவருடைய போதனை ஒரு இடத்துல நின்று கொள்ளுகிறது. ஆமாம், அவர் ஞானியாக இருந்ததுனால அவருடைய அனுபவத்தை அது எந்த வகையிலையும் பாதிக்கலை. புரியுதா? அவர் கூட இருந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. அவர் ஞானியாக இருந்ததுனால அவர் வந்து மாணிக்க வாசகர் அவங்க ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார். அதையெல்லாம் மறுக்க முடியாது, ஞானியாக இருந்ததுனால. ஆனால் அவர் போதனைகள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்தது, ஞானத்தை கொடுத்ததுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம அதுவும் தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். புரியுதா? ஆனால் அவர் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டார். என்னை யாரை அறி, நான் யார் என்று கேள். நான் யாருன்னா சைவம் வந்து நான் யாருன்னு கேட்டுட்டு இன்னும் போக சொல்லுத. நீ ஏது, அதுக்கு பிறகு நடராஜருடைய நடனம் ஏது, அதுக்கடுத்து 5 எழுத்துனா என்ன, வீடு வேறுனா என்ன, அதுக்கு பிறகு எத்தனை கேள்வி வச்சுருக்குது? 4 கேள்வி வச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், வெளியே வர. அதனால் இந்த மந்திரத்தில் சிவானந்தம் ஊற்றெடுப்பதாகும். அவ்வாறு இன்றி சிவனை யான் உணர்கிறேன் என தன்னை உணர்ந்து நிற்றலாகி அறிவு உண்டாய காலத்தில் ஆன்மா அந்த அறிவிலே நின்று அலமரும். என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிலைக்கு ஒரு சாதகன் போகவில்லை என்றால் அவனுக்கு திரிபுடி உண்டு. என்ன உண்டு? திரிபுடி உண்டு. திரிபுடினா என்னது? காண்பான், காட்சி, காணப்படும் பொருள். திரிபுடி உண்டு. திருமூலர் சொல்கிறத தான் திரிபுடிம்பாங்க. திரிபுடினா என்னது? காண்பான், காட்சி, காணப்படும் பொருள். அதான் திரிபுடி. ஞாதிரு ஞான நேயம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஞாதிரு ஞான நேயம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த செல்ஃபோனை அறிகிறேன். நான் என்ன சொல்கிறேன்? இதை வச்சு உங்களுக்கு அந்த திரிபுடியை விளக்கிடுறேன். நான் இந்த செல்ஃபோனை அறிகிறேன். நான் இருக்கிறேன், செல்ஃபோன் இருக்குது, அறிகின்ற என் அறிவும் இருக்குது. நான்
இந்த செல்ஃபோனை அறிகிறேன். எத்தனை பொருள் வந்துட்டு? அப்போ இந்த மூணும் வந்து வெளிப்படையாக நின்றுச்சுதுன்னா நான் இந்த செல்ஃபோனுக்குள்ளே அழுந்தலை, அது தனியாக இருக்குது, நான் தனியாக இருக்கேன். இப்படி சொல்ல முடியாத ஸ்டேஜுக்கு ஆன்மா போகணும். நானும் இருக்கிறேன், இறைவனும் இருக்கிறார், பேரின்பம் இருக்குதுன்னு உயிர் சொல்லக்கூடாது. புரியுதா? தன்னிருப்பு தெரியக்கூடாது, தனக்கு அருள் உதவுறதும் தெரியக்கூடாது, தான் சிவமாம் தன்மை பெற்றுவிட்டதனால் சிவத்தை பிரித்து அறிவும் தெரியாது. இது வினாவெண்பாவில் 11வது மந்திரத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தில் அந்த புக்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன், எழுதி வச்சுக்கிடுங்க. வினாவெண்பா 11வது மந்திரத்தில் ஆதின உரையில் இந்த செய்தி இருக்குது. ஆமாம், அனுபவிச்சுட்டு இருக்கு, அவ்வளோதான், அனுபவிக்கும், அவ்வளோதான், தெரியாது. ஆமாம், அதாவது திரிபுடி அற்ற நிலைனா என்னதுன்னா ஆன்மாவுக்கு தன்னிருப்பு தெரியக்கூடாது, தனக்கு திருவருள் உதவுகிறது என்பதும் தெரியக்கூடாது. ஆன்மாவை இறைவன் சிவமாக்கி விட்டதுனால யாரை பிரித்து பார்க்க தெரியாது, இறைவனையும் தன்னையும் பிரித்து பார்க்க தெரியாது. அப்போ எதில் அழுந்திரும்? சிவனில் அழுந்திரும். இந்த நிலைக்கு ஒரு உயிர் போகவில்லை என்றால் அதுக்கு பேர் திரிபுடி ஞானம்னு பேர். இந்த நிலைக்கு ஒரு உயிர் போயிட்டுனா என்ன ஞானம் வந்துட்டு? திரிபுடி ஞானம் வந்துட்டு. போகலைன்னா என்ன வரல? திரிபுடியில் இருக்குது, திரிபுடியை கடக்கலைன்னு அர்த்தம், திரிபுடியை கடந்து போகலை. புரியுதா? அதைத்தான் இந்த மந்திரத்தில் வச்சு சொல்லியிருக்கிறார். சரியா? படித்து பாருங்கள். தெளிவரு நாளில் சிவம் அமுதூரும், ஒளிவரு நாளில் ஓர் எட்டில் உகழும். நில்லுங்க, ஓர் எட்டில் உகழுங்கிறதுக்கு பொருள் பார்த்துருங்க. எத்தனாவது மந்திரம்? 89. ஓர் எட்டுன்னா அகரம்னு அர்த்தம். தமிழ் எழுத்தில் எட்டுங்கிறது அகரம்ங்கிற எழுத்தை குறிக்கும். அகரம் நாதத்தை குறிக்கும், நாதம் பசுபாச ஞானத்தை குறிக்கும். இந்த நாதத்தினுடைய தொடர்பில் உயிர் இருக்கிறதுனால என்ன உண்டு? திரிபுடி உண்டு, திரிபுடி உண்டு. அதான் உகழும்ட்டார், அதில் கடந்து உழண்டுட்டு கிடக்கும்னு சொல்லிட்டார். ஒளிவரும் அப்பதத்தோர் ஓர் இரண்டாகில், ஒளிவரும் அப்பதத்து ஓர் இரண்டாகில், ஓர் இரண்டு ரெண்டு. அந்த ஓர் இரண்டாகில்ங்கிறத கவனமாக படிக்கணும். ஓர் இரண்டாகில் அந்த வார்த்தை, அந்த இரண்டு என்ற நிலை, இரண்டாக பிரித்து பார்க்கின்ற நிலை. ஓர் இரண்டாகில் வெளிதரும் நாதன் வெளியாயிருந்தே. அதை வெளிதருநாதன் வெளியாயிருந்து, வெளியாய் என்ற சொல்லுக்கு பொருள் உயிரிலிருந்து இறைவன் வேறாக இருப்பார்னு அர்த்தம். உயிரிலிருந்து இறைவன் வேறாக இருப்பார். மந்திரத்தினுடைய சாரம் இவ்வளவு தானுங்க. என்னது? அந்த மந்திர உரை முழுவதும் வேணா கூட உங்களுக்காக படிக்கிறேன், உரை விளக்கம் எல்லாத்தையும் படிக்கிறேன். சிவனன்றி வேறு யாதும் இல்லை என்ற தெளிவு வந்த சிவத்தில் அழுந்திய தன்னையும் மறந்த பொழுதே சிவானந்தம் ஊற்றெடுப்பதாகும். அவ்வாறு இன்றி சிவனை யான் உணர்கின்றேன் என தன்னை உணர்ந்து நிற்றலாகி அறிவு உண்டாய காலத்தில் ஆன்மா அந்த பக அறிவினாலே, பக அறிவுனா பிரித்து அறிகின்ற அறிவு, அறிவிலே நின்று அலமரும். ஒருதலைப்படாது, இவ்வாறு இருதலைப்பட்டு நிற்கும். அதான் ஓர் இரண்டுனார். ஒரே இதில் போகாமல் ரெண்டாக பிரிஞ்சு நிற்கும். தன்னையும் நினச்சி பார்க்கும், அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா யாரோட இன்னும் உயிர் யாராகலன்னு அர்த்தம்? சிவமாகலன்னு அர்த்தம். ஒருதலைப்படாது, இவ்வாறு இருதலைப்பட்டு நிற்கும் நிலையில் சிவம் வெளிப்பட்டு நின்றும் வெளிப்படாததே யாருக்கும். ரெண்டும் கட்டா நிலை. இதற்கு சைவத்தில் என்ன பேர்னா அருள் நிலைன்னு பேர். இன்னும் அருளை அடைந்தது யாரை அடையவில்லை? சிவனை அடையாத நிலை என்று சொல்கிறார். இதான் மந்திரத்தினுடைய பொருள். உரைய வேணாலும் உங்களுக்காக படிச்சிடுறேன். 8 அகாரம், அது நாதத்தை குறித்தல் வழக்கு. பசுபோதும் தலையெடுத்தும் வழிவாக்கிய பாச ஞானமும் விரையத் தோன்றி அலையை உண்டு பண்ணும் என்பார். 8 உகழும்ட்டார். இவ்வாறு ஓரிரண்டாகில் என அனுவாதமாக்கி உரைக்க வெளியிரண்டில் முன்னது புறம் பின்னது வெளிப்படை. திரிபுடி நீங்காதாயின், கவனிங்க, இந்த இடம் தான் முக்கியம். திரிபுடி நீங்காதாயின் அருள் நிலை அன்றி ஆனந்த நிலை வராது. வெளிதருதல்ங்கிறதுக்கு பொருள் சொல்கிறாரு. வெளிதருதல் ஆன்மாவிற்கு தன்னின் வேறான இடத்தை தருதல். ஆன்மாவை ஒரு இடத்துல வச்சுட்டு இவர் ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்னா என்ன நிகழாது?
ஆனந்தம் நான் இப்போ சொன்னேன்ல, நான் செல்ஃபோனை அறிகிறேன். நான் வேறையாக இருக்கேன், செல்ஃபோன் தனியாக இருக்குது, அறிதல்னு ஒன்று இருக்குது. எத்தனை பொருள் இருக்குது? 3 தனித்தனியாக இருக்கக்கூடாது. இருந்தாலும் அழுந்துதல் நிகழாது. நான் இதோட இப்போ அழுந்தலை, செல்லோட அழுந்தலை. ஏன்னா அது என்னிலிருந்து எப்படி இருக்குது? தனியாக இருக்கிறது. புரியுதா? திரிபுடிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. காண்பான், காட்சி, காணப்படு பொருள். சமஸ்கிருதத்தில் ஞாதுரு, ஞாதுருன்னா ஆன்மா, ஞானம், ஞானம் என்றால் அறிவு, நேயம் அறியப்படும் பொருள். இந்த மந்திரத்துக்கு ஒரு முடிவுரை சொல்கிறார். இந்த முடிவுரையை சொன்னால் கூட உங்களுக்கு சில சந்தேகம் போயிடும். இதனால் திரிபுடி நீங்கும் தெளிவை பெற முயல வேண்டும். எது நீங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறாரு? ஆமாம், ஆன்மா தனியாக நிற்கக்கூடாது, ஆன்மா அறிவு தனியாக நிற்கக்கூடாது, இறைவன் தனியாக நிற்கக்கூடாது. இறைவனை அனுபவிக்கிறோங்கிறது கூட தெரியக்கூடாது. அதனால தான் திருவாசகத்தில் உயிருண்ணி பத்துன்னு ஒரு தலைப்பு எழுதினார். உயிரை யார் சாப்பிட்றா? உயிருண்ணி பத்துனா என்னது? சாமி உயிரை சாப்பிட்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிருண்ணி பத்து 34வது பதிகம். சிவானந்தம் மேலிடுதல். பாருங்க, என்ன மேலிடுதல்? மேலிடுதல். பைனாப்பட வரவேர் அல்குள் உமைவாக மதாயன் மெய்நாள்தோறும் பிரியா வினை கேடா விடைப்பாக செந்நாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துரை உரைவா என்னால் கழித்து என்னால் இருமாக்கேன் இனி யானேன்னு கேட்குறேன். சரியா? ஒரே மந்திரம் நிறைவு பண்ணிட்டு கிளம்பிடலாம். எந்த மந்திரம்? எடுத்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஹலோ சொல்லு. அந்த கதவுலையே நாங்கள் பூட்டை போட்டுருவோம், எடுக்கவே இல்லை. அப்படி பழக்கம் எங்களுக்கு ஒரு நாளும் கிடையாது. சரி, ஓகே, சரி, ஓகே, ஓகே. பூட்டை மாற்றிடாதீங்க அப்படிங்கிறாங்க கதவு கேட்டுலலாம். அந்த அடுத்தது நம்ம எதற்கு போக போகிறோம்னா, ஒரே ஒரு மாமாயைங்கிற மந்திரம் தானே. ஒரு மந்திரம். ஆமாம். இடையில நவகுண்டம்னு ஒரு தலைப்பு 30 மந்திரத்தை விட்டுருக்குறாங்க. தெரிஞ்சு வச்சுடுங்க. எதுக்கும் எத்தனை மந்திரத்துலேருந்து ஜம்ப் ஆகுது? 30 மந்திரத்தை விட்டுட்டு போகுது, ஜம்ப் ஆகுது. ஏன் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் கான்செப்டு. இப்போ நடத்தின மந்திரத்திலேருந்து அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. எத்தனை மந்திரத்துலேருந்து ஜம்ப் ஆகுது? 30 மந்திரம். நான் மூலத்தை வச்சு நடத்திட்டுருக்கிறேன். இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன தலைப்பு போட்டிருக்கிறாங்க? இன்னொரு பேர் இருக்குது, சக்தி பேதம். என்ன பேர் இருக்குது? சக்தி பேதம். இந்த மந்திரத்தை படிக்கலாம், எழுதுங்க. மாமாயை அப்படின்னா சுத்தமாயைன்னு அர்த்தம். சைவ சித்தாந்தமெல்லாம் அப்படியே இருக்குது சந்தர். மாமாயை, மாயைங்கிற வரி சிவபிரகாசத்தில் அப்படியே இருக்குது. திருமந்திரம் சைவ சித்தாந்தம் தெரியாமல் திருமுறைகள் எதுவுமே படிக்க முடியாது. மாமாயைனா சுத்தமாயை. சுத்தமாயைக்கு மாமாயைன்னு ஏன் பேருனா, அதுதான் வியாபகம் உடையது. அதுதான் வியாபகம் உடையது. இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒரு சின்ன வட்டம் போடுங்க, அதுக்கு வெளியே ஒரு பெரிய வட்டம் போடுங்க, அதுக்கு வெளியே ஒரு பெரிய வட்டம் போடுங்க. எத்தனை வட்டம்? அந்த ரொம்ப சின்ன வட்டம் 24 தத்துவம். அடுத்த பெரிய வட்டம் எத்தனை தத்துவம்? 7 தத்துவம். அடுத்த பெரிய வட்டம் 5 தத்துவம். 36 தத்துவத்தில் எந்த தத்துவம் தான் வெளியே இருக்கும்? சிவத்தத்துவமாகிய சுத்தமாயா தத்துவம் தான் வெளியே வியாபகமாக இருக்கும். இன்றைக்கி தாராபுரத்தில் அந்த 36 தத்துவம் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர்றோம், புரியா? நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்காக இந்த ஔவையார் சொன்ன மாதிரி தான், ஔவையாருக்கு விநாயகர் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள், நான் கொண்டு சேர்த்துடுறேன் கைலாயத்தில் ஜனம் வருது. புரிஞ்சுட்டவங்களுக்கு நீங்கள் இந்த மாயையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கிடுங்க, அதுக்கு வெளியே இன்னொரு பெரிய வட்டம் போடுங்க, அதுக்கு வெளியே ஒரு பெரிய வட்டம் போடுங்க. தத்துவங்கள் மொத்தம் எத்தனை? 36. சின்ன வட்டத்தில் 24 தத்துவம் அடங்கிடும். அதுக்கு வெளியே இருக்க வட்டத்தில் 7 தத்துவம் அடங்கிடும். அதுக்கு வெளியே இருக்க வட்டத்தில் 5 தத்துவம் அடங்கிடும். அந்த 5 தத்துவத்துக்கு பேர் தான் மாமாயை. இப்போ மற்ற 2 எதுக்குள்ளே அடங்குது? மற்ற தத்துவங்களெல்லாம் எதுக்குள்ளே அடங்கிறது? அதனால் அதுக்கு பேர் மாமாயைன்னு பேர் அப்படிங்கிறாரு உரையாசிரியர். சிவபிரகாச உரையில் கூட இதுக்கு அர்த்தம் இல்லை, மாமாயைங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இங்கே இருக்குது மாமாயைன்னு பேருங்கிறார். ஆமாம்,
அதுக்குள்ளே போய் ஒடுங்குது. ஒடுங்கிடுது. புரியுதா? அடுத்தது மாயை என்ற சொல் எப்போவுமே அசுத்த மாயையை தான் குறிக்கும். பிறகு வைந்தவம்னு ஒரு வார்த்தை இருக்குது. வைந்தவம் என்று சொன்னால் விந்து தத்துவம்னு அர்த்தம். விந்து விந்து என்பது ஒளியை குறிக்கும். விந்து தத்துவம். இந்த விந்து தத்துவத்தினுடைய காரியங்களுக்கெல்லாம் பேரு வைந்தவம். இந்த விந்துங்கிறது இல்லை, ஒளியை குறிக்கும். ஒளியை குறிக்கும். விந்துவின் காரியம். ஆமாம். சுத்தமாயைக்கு இன்னொரு பேர் விந்து. சுத்தமாயைக்கு இன்னொரு பெயர் விந்து. நான் ஏன் நீங்கள் கேட்ட உடனே பதில் சொல்லலைன்னா, சிவஞானம் ஏன் பதில் சொல்லணும்னா, அது ஒளியையும் குறிக்கும் ஒளியையும் குறிக்கும். ஆமாம், ஏன்னா சுத்தமாயைக்கு இன்னொரு பேர் என்னது? விந்து. விந்து. சுத்தமாயிலிருந்து என்ன வந்தாலும் அதுக்கு பேர் வைந்தவம். வைந்தவம். சுத்தமாயிலிருந்து என்ன வந்தாலும் அதுக்கு பேர் வைந்தவம். நாதமும் வரும், ஒலியும் வரும், ஒளியும் வரும். எதிலிருந்து? சுத்தமாயில். அசுத்தமாயை காரியப்பட்டதுன்னா அதுக்கு பேர் மாயேயம். சரியா? மாமாயை, மாயை, வைந்தவம், வைகரி. இந்த வைகரி என்று முதல் வரியில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வைகரி என்பதற்கு வாக்குகள்னு வாக்குகள். எல்லா வாக்கையும் சொல்லணும். காலையில் பேசினோமே, சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. வாக்குகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அதில் ஒரு வாக்கை சொல்கிறாரு. நம்ம எல்லா வாக்கையும் எடுத்துக்கணும். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி எல்லா வாக்குகளையும். இந்த வாக்குகளெல்லாம் தோன்றது எங்கன்னா 24 தோன்றாது, 7 தோன்றாது. எங்கே தான் தோன்றும்? 5 தான் தோன்றும். ஆமாம், வைந்தவம் தான் வாக்குகள் எல்லாம் அங்கே தோன்றும். அடுத்தது ஓமாயைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இருக்குதா? ஓமாயை என்று ஒரு வார்த்தை இருக்குது. ஓமாயைனா 24 தத்துவம். என்னெல்லாம் இருக்குது பாருங்க. ஓமாயை என்பது 24 தத்துவத்தை குறிக்கும். ஓமாயை என்பது 24 தத்துவத்தை குறிக்கும். அதுக்கு பிரகிருதி மாயைன்னு பேர். அதையே ஓமாயைன்னு சொன்னாங்கன்னா நீங்கக்கூடிய மாயைன்னு அர்த்தம். ஓமாயை நாரணி ஓராறு கோடியில் அந்த நாரணிங்கிறது அந்த தத்துவத்துக்குள்ளே வரக்கூடிய சக்தி பேதத்தில் ஒன்று. நாரணி என்பது சிவத்தத்துவத்தில் வரக்கூடிய சக்தி பேதத்தில் ஒன்று. அடுத்து 2வது வரியில் ஓராறு கோடின்னு ஒரு வார்த்தை இருக்குதா? ஓராறு கோடினா, நீங்கள் கோடிக்கு பொருள் சொல்லுங்கள், நான் பொருள் சொல்கிறேன். கோடினா என்ன பொருள்? கோடிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பொருள் சொல்லுங்கள்? 1 கோடின்னு பொருள் இல்லை. கோடினா முடிவுன்னு அர்த்தம். கோடி என்ற சொல்லுக்கு முடிவு. கோடி என்ற சொல் முடிவு என்ற பொருளில் வருங்கிறதுக்கு வாரியார் ஒரு விளக்கம் சொன்னார். அதாவது இந்த தெருக்கோடியில், தெருக்கோடின்னு என்ன அர்த்தம்? அது 100 கோடி தெருவாக இருக்குது. அப்படி கிடையாது, கோடியினுடைய முடிவு. அதாவது அந்த மந்திரங்களின் முடிவாக சொல்லக்கூடிய மந்திரங்கள் 7 மந்திரங்கள். அதுக்கு மந்திரங்களின் கோடிம்பாங்க. மந்திரங்களின் கோடினா நீங்கள் 1 கோடி மந்திரம் நினச்சிடக்கூடாது. முடிவான மந்திரங்கள் 7 தான். அது கூட நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். வேள்வி செய்யும்போது ஹூம் அப்படிம்பாங்க. ஹூம், பட், ஸ்வாஹா இதெல்லாம் கோடி மந்திரங்களில் சேர்ந்தது. ஹூம்ங்கிறது ஒரு மந்திரம், பட்டுங்கிறது ஒரு மந்திரம்.
எனது ஸ்வாகாங்கிறது ஒரு மந்திரம். ஹூம்பட், நம்ம வேகமாக ஹூம்பட்டுன்னு சொன்னோம்னா தீமைகள் ஓடிடும். அந்த மந்திரத்துக்கு அந்த சக்தி உண்டு. ஹூம்பட் அப்படின்னு சொன்னோம்னா தீமைகளை ஓட்டக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த மந்திரங்களில் 7 என்று ஆகமம் சொல்லுது. ஆனால் திருமூலர் எத்தனைங்கிறாரு? 2வது வரியில் ஓராறுங்கிறார், இவர் 6ங்கிறாரு. ஆகமம் எத்தனை சொல்லுது? 7 சொல்லுது. அப்போ அதுக்கு அருணையார் விளக்கம் சொல்கிறாரு. அதாவது ஹூம் என்பதையும் பட்டு என்பதையும் சேர்த்து ஒன்றாக எண்ணுகிற மரபு இருக்குங்கிறார். ஹூம் தனியாக பட்டு தனியாக சொன்னால் 7, ஹூமையும் பட்டையும் சேர்த்துக்கிட்டா 6. அந்த 6 தான் சொல்கிறாங்கங்கிறார். தாமான மந்திரம் சக்திதன் மூர்த்திகள். அதற்கு பிறகு அதில் சக்தி பேதங்கள் எழுதுங்களை இப்போ நான் சொல்கிறேன், எழுதுங்க. நாதம் விந்து சிவம் சக்தி. சதாசிவனுடைய தேவி பேர் என்ன? மனோன்மணி. மகேஸ்வரன் தேவி பேர் என்ன? மகேஸ்வரி. ருத்ரன் தேவி பேர் என்ன? ருத்ரை. மால் தேவி பேர் என்ன? மகாலட்சுமி திருமகள். அயன் தேவி பேர் என்ன? கலைமகள். டோட்டல் 9 வருதான்னு பாருங்க. டோட்டல் 9 வருதான்னு பாருங்க. வருதா? 10 வரக்கூடாது, 9 தான் வரணும். வருதா? நாதம் விந்து சிவம் சக்தி 4. அடுத்தது 5 6. சதாசிவனுக்கு சதாசிவனை எழுதக்கூடாது, மனோன்மணி தான் எழுதணும். 9. இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் நவந்தரு பேதம்னு பேர். நவந்தரு பேதம். நவந்தரு பேதம். இந்த நவந்தரு பேதத்தில் அம்மை பேரை விட்டுட்டு ஆண் கடவுள் பேரை எழுதுனீங்கன்னா ஆண் கடவுளுக்கு நவந்தரு பேதம், பெண் பேரை எழுதிட்டீங்கன்னா பெண் கடவுளுக்கு நவந்தரு பேதம். எத்தனை வருது? 9. அதைத்தான் இவர் சக்திதன் மூர்த்திகள்ங்கிறார், சக்தியினுடைய உருவங்கள். ஆமாய் அளவாம் திரிபுரை ஆங்கே. அந்த கடைசி வரையும் நம்ம பெருசாக அலட்ட வேண்டியதில்லை. இவ்வாறு திரிபுரை இருக்கும்னு பொருள், அவ்வளோதான். முழுசாக பொருள் சொல்லி பாருங்கள். உங்கள் கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். மாமாயை என்ன மாயை குறிக்குது? சுத்தமாய். அதில் எத்தனை தத்துவம் தோன்றும்? 5. என்னதெல்லாம்? நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை. அது நான் சொல்லலை, அது பிறகு நம்ம தனியாக படிப்போம். 5 தோன்றும். அடுத்து மாயைங்கிறது எந்த மாயை குறிக்கும்? அதில் 7 பொருள் இருக்கும். காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை 7 இருக்கும். அதுதான் அசுத்தமாயி. வைந்தவங்கிறது என்னது? வைந்தவங்கிறது 5. அந்த சுத்தமாயில் தோன்றதுக்கெல்லாம் பேர் வைந்தவம். வைகரி, அந்த சுத்தமாயில் தோன்றுகின்ற வாக்குகளுக்கு பேர் வைகரி முதலான வாக்குகள். ஓமாயை 24 தத்துவம், 36 தத்துவத்தை ஒரு மந்திரத்துக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டார் திருமூலர். நம்ம அதுக்கு உண்மை விளக்கத்தில் 18 19 மந்திரம் படிக்கிறோம், ஒரே மந்திரத்தில் முடிச்சுட்டு போயிட்டார். என்ன அழகாக 4 வரை. ஓ மாயைங்கிறது ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நம்ம விட வேண்டிய மாயை. தத்துவ ரூபம், தத்துவரி தரிசனம், தத்துவ, அதான் விட வேண்டியதுன்னு சொல்கிறேன். ஒரு நாள் அதையெல்லாம் நம்ம விட போகிறோம், அதுக்கு பேர் தான் சுத்தின்னு அர்த்தம். ஐயோ விட வேண்டியதுனால இதுக்கு என்ன பேர் வச்சார்? ஓமாயை. சரியா? ஓமாயை. அதில் வரக்கூடிய சக்தி பேதங்களில் ஒரு பேரை சொல்லி 1,6 கோடினார். 1,6 கோடின்னா நீங்கள் 6 கோடின்னு பொருள் எடுத்துடக்கூடாது, புரியுதா? கோடினா கடைசி. 1,6 முறைப்படி பார்த்தா 1,7ன்னு சொல்லணும். திருமூலர் 1,7ன்னு சொல்லாமல் 1,6ங்கிறாரு. இப்போ அருணை வடிவேல் முதலியார் விளக்கம் சொல்கிறாரு. ஏன் 6ன்னு சொன்னாருன்னா, ஹூம் என்ற மந்திரத்தையும் பட்டுங்கிற மந்திரத்தையும் தனியாக எழுதுனா 7, ரெண்டையும் சேர்த்து சொல்கிற மரபு இருக்குது, பிரித்து சொல்கிற மரபு இருக்குது. திருமூலர் எந்த மரபை கையாளுறாரு? சேர்த்து சொல்கிற மரபை கையாளுத்து. அதனால் எத்தனைங்கிறாரு? 6ங்கிறார். இதுக்கெல்லாம் மந்திர கோடிகள்னு பேர். அது நமக்கு தேவையில்லை, வேள்வி செய்கிறவங்களுக்கு உண்டு. இந்த வேள்வி செய்யும்போது இந்த மந்திரங்கள் தான் பேசிக்காக இருக்கும், கடைசியில் சேர்ப்பாங்க. ஹூம்
அந்த பூர்ணாகுதி வைக்கும்போது இந்த மந்திரத்தை ரொம்ப வேகமாக சொல்லுவாங்க, புரியுதா? ஹூம் பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த வேள்வி குண்டத்தில் போடுவாங்க. அந்த கடைசி இந்த மந்திரங்களுக்கு ரொம்ப ஆற்றல் உண்டு. இந்த 7 மந்திரங்களுக்கும் ரொம்ப ஹூம் தனி ஆற்றல் உடையது, பட்டுங்கிறது தனி ஆற்றல் உடையது. நீங்கள் என்ன மந்திரம் ஸ்வாஹா அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் கடைசியில் என்ன வரணும்? அது வந்து 7ல் 1, பட்டு 7ல் 1, ஹூம் 7ல் 1. அது 7 என்னதுங்கிறது இருக்குது, நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, இதில் சொல்லப்படலை, அதனால அதை பெருசாக எடுக்கலை. சரியா? இந்த கோடியில் தாமான மந்திரம், பிறகு சக்தியினுடைய வேதங்கள், இதெல்லாம் இந்த திரிபுரைக்கு உரியதுன்னு சக்தி வேதத்தை சொல்கிறார். சக்தி வேதம் படித்ததுனால தான் ஆண் தெய்வங்களை நம்ம எடுத்து பேசலை. எந்த தெய்வங்களை எடுத்து பேசணும்? பெண் தெய்வம். நீங்கள் சிவனுக்கு நவந்தரு வேதம் சொல்லணும்னாலும் முதல் 4 ஸ்டாண்டர்டு மாற்றக்கூடாது. சிவனுக்கு நவந்தரு வேதம் சொல்லி காட்டுறேன், முதல் 4 மாற்றக்கூடாது. எதெல்லாம்? நாதம், விந்து, சிவம், சக்தி. அது 4ஆச்சா? 5வது சதாசிவன். ஆண் கடவுள் சொல்கிறேன் சார், பெண் கடவுளுக்கு சொல்லுவேன். 5வது சதாசிவம், 6வது மகேஸ்வரன், 7 ருத்ரன், 8 மால், 9 ஐயன். இது ஆண் கடவுளுக்கு சொன்னாலும் 9 வரணும். சித்தியாரில் இருக்குது, சித்தியாரில் வெளிப்படையாக விளக்கமாக இருக்குது. ஆண் கடவுளுக்கு சொன்னாலும் 9 வரணும் நவந்தரு வேதம், பெண் கடவுளுக்கு சொன்னாலும் 9 வரணும் நவந்தரு வேதம். இப்போ நவராத்திரிங்கிறது கூட இதிலிருந்து வந்ததுன்னு சொல்லலாம், அழகாக சொல்லலாம். நம்ம நவராத்திரிக்கு இதை எடுத்து பேசினாலே இறைவன் அவ்வளோ சந்தோஷப்படும். நவராத்திரி கொண்டு வந்து இதில் இணைச்சிட்டான்ட்டு. நவராத்திரி கலை விழா அப்படின்னா நவராத்திரி அன்னைக்கு டான்ஸ் ஆடுறதுன்னு நம்ம ஆள் முடிவு பண்ணிட்டான். கலை விழானா, கலைனா நூல்னு அர்த்தம். அம்மைக்குரிய நூலை எடுத்து பேசுகின்ற விழாவுக்கு பேர் நவராத்திரி கலை விழா. கலை ஞானம்னா நூலறிவுன்னு அர்த்தம். அது எல்லாமே மாறிப்போச்சு நம்முடைய சமய மரபில். நீங்களும் நானும் இந்த ரூமில் உட்காந்து பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் தான் மாறிப்போச்சு. கற்றறியேன் கலைஞானம். கலைஞானம்னா நூலறிவுன்னு அர்த்தம். நவராத்திரி கலை விழானா என்ன அர்த்தம்? 9 நாளும் தேவியினுடைய நூலை எடுத்து வச்சு விரதம் இருந்து வர வச்சு. இப்போ அந்த பாரதம் விரதம் இருந்து தான் கேட்டாங்க, அதனால தான் அந்த சக்ஸஸ் ஆச்சு. சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் 140 பேர் குண்டமிறக்க பதிவு பண்ணியிருக்காங்க. வகுப்புக்கு வந்தவங்க ஒரு 60-70 பேர் இருக்கும். விரதம் இருக்கிறவங்க வந்ததுனால தான் நமக்கு வந்து அது சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னா அவங்க எப்படியும் வீட்டுக்கு போக முடியாது, கோயிலில் இருந்தாகணும், பூஜை பார்த்தாகணும், அபிஷேகம் பார்த்தாகணும், கோயிலில் சாப்பிட்டாகணும். அப்போ அது சக்ஸஸ் ஆச்சு. அப்போ அந்த நவராத்திரி காலங்களில், அந்த காலங்களில் தேவி பாகவதம் சொல்லுவாங்க, வகுப்புக்கு வர்றவங்க விரதம் இருந்து வரணும். 9 நாள் விரதம், 9வது நாள் எதை முடிப்பாங்க? விரதம் முடிப்பாங்க. அந்த ஒரு நூலை மட்டும் நடத்துவாங்க. அதுக்கு கலை விழான்னு பேர். அதனால் இந்த சக்தி இந்த நவந்தரு வேதங்களை தான் எதாக கொண்டாடி இருக்கலாம், நவராத்திரியாக கொண்டாடி இருக்கலாம், இல்லை நம்ம சிந்திக்கலாம். ஆமாம், இதில் நிறைய சந்தேகம் வருங்கிறதுனால தான் நான் மூலம் எடுத்துகிட்டு எழுதினேன். ஆனால் மூலம் கொண்டு வந்து நிறைய சந்தேகம் வருங்க, இன்னும் நிறைய இருக்குது. நமக்கு இது போதுமானது, நேரம் கருதி நிறைவு செய்வோம். நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கலந்துட்டு போங்க. இங்கே இருந்துட்டு வர்றதா இருந்தால் நம்ம போகும்போது பூட்டிக்கிடலாம், அவசரம் இல்லை. நானே இங்கே தான் இருப்பேன், ஒரு 1/2 மணி நேரம் இங்கே தான் இருப்பேன். நிறைவு இங்கே இருந்து நிதானமாக இருந்துட்டு போகலாம். ஆஃப் பண்ணிடுங்க. 1 மணி நேரம்.